ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை11 சர்க்கிள் ஆப்பில் பாயிண்ட் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அதாவது ஒரு கிரிக்கெட் கேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இது தெரியாமல் நீங்கள் ஒரு பெட்டிங் கட்டினீங்க அப்படின்னா மேட்ச்சில் ஒன்று நடந்துகிட்ருக்கும், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி வரும்னு சொல்லி தெரியாமல் போயிடும். ஸோ எதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அந்த பாயிண்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் முன்னாடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்லேயே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்களா, லெஃப்ட் சைடு டாப்பில் ஒரு 3 பார் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் போதும், கேம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிரிக்கெட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. அதுலேயும் T20, ஓடி, டெஸ்ட்டு, T10, H100 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம T20 எடுத்துக்கலாம். இப்போ IPL வேறு வரப்போகுது. IPL எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, ஓகேவா? இல்லை T20 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரன்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு, சரியா? 4 அடித்தா போனஸ் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிளேயர் வந்து நீங்கள் எடுத்து ஒரு 4 ரன்ஸ் அடிச்சிட்டாரு அப்படின்னா ரன்னுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 4 ரன்ஸுக்கு 4 பாயிண்ட் வந்துடும். அந்த 4 அடித்ததுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும், அப்போ 5 பாயிண்ட். இன்கேஸ் 6 அடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 ரன்னுக்கு 6 பாயிண்ட்டு, போனஸ் 2 பாயிண்ட்ஸாக சேர்த்து 8 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி 30 ரன்ஸ் வந்து ரீச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க, 4 பாயிண்ட்டு. அதே மாதிரி ஹாஃப் செஞ்சுரிக்கு 8 பாயிண்ட்டு, செஞ்சுரி அடிச்சிட்டாங்க அப்படின்னா 16 பாயிண்ட். அதே டக்கில் அவுட் ஆனால் உங்களுக்கு -2 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பவுலிங் கொடுத்துருப்பாங்க, ஃபீல்டிங் இருக்கும். அதே மாதிரி பிளேயர் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவுலர் எக்கானமி ரேட்டுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பவுலிங் கிளிக் பண்ணால் பவுலிங் வந்துடும். விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட்டு, மேடன் ஓவர்னால் 12 பாயிண்ட்டு, LBWன்னா 8 பாயிண்ட் வந்து போனஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை டீட்டெயிலாக நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு தடவை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் போகும்போது ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தாலோ இல்லை ஒரு 6 அடித்தாலோ 4 அடித்தாலோ நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் பெட்டிங்கில் உங்களோட ஆப்போனண்ட்டாக இருக்கவரும் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா யார் விளாட்றாங்க, இல்லை யார் என்ன பண்ணால் ஒரு விக்கெட் எடுத்தால் நம்ம முன்னாடி போயிடலாமா, ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிறதால நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தால் நம்மளுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில். ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனலில் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.